வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம இந்தியாவில் சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க பொதுமக்கள். அதில் சாதாரண நபர்கள் ரொம்ப நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபாலோவர்ஸுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணதில் நிறைய பேர் பிரபலமாகவே ஆக்கி விட்டுட்டீங்க. ஆனால் அந்த பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாலோவர்ஸுன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா 4 பேர் 5 பேர் அப்படி வச்சுருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அக்கத்து பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க யாருனா இருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? ஆனால் அவங்க வச்சுக்கிறதுக்கு கம்மியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தியா, 4 பேர் 3 பேரை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தா கூட எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்கள ஏற்றி விட்றது யார்? நம்மள மாதிரி சாதா ஆளுங்க தான் ஏற்றி விட்றாங்க. அவங்க நாட்டுக்கு என்ன பண்ணி கிழிக்க போகிறாங்க? எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறது, இல்லை இது பண்ணுறது? உங்கள் கண்ணை வச்சு கெடுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களே, யாரையும் வளர்த்து விடாதீங்க. இது போல் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் முக்கால்வாசியில் எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். ஆமாம், நிறைய கிரிமினல்ஸ் தான். ஏன்னா அப்பாவி பொதுமக்களுக்கு இதை விளம்பரம் பண்ணி அதை விளம்பரம் பண்ணி பண்ணுறது கொள்வது, சும்மா ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, எல்லாருமே பக்கா 420 கிரிமினல்ஸ்.